இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது ரெகுலரா நெறைய எல்லாருமே வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுறது தான். பட் நம்ம இன்னைக்கு இட்லியும் எங்க வீட்ல இட்லி வந்து எப்பவுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அந்த இட்லியும் தக்காளி சட்னி தான் வைக்க போறேன். இந்த தக்காளி சட்னி வந்து எல்லாருக்கும் ஒரு ரெட் கலரா இருக்குமா? என்கிட்ட உள்ள தக்காளி சட்னி கலரே டிஃபரெண்ட்டா இருக்கும். கிரீன் கலரா இருக்கும். என்னடா கிரீன் கலரா இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் செய்ற தக்காளி சட்னி அவ்வளோ ஒரு சூப்பர்வா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த தக்காளி சட்னியும், இட்லியும் தான் நம்ம செய்ய போறோம். ஒரு டின்னர் ரெசிபியா உங்களுக்கு போடுறோம். ஓகேங்களா? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல வந்து கடாய் எடுத்துக்கோங்க. அதாவது நான் இப்போ வந்து ஒரு 4, 5 பேர் கரெக்ட்டா 5 பேர் சாப்பிடுற மாரி நான் அளவு எடுத்திருக்கேன். முதல்லயே வெட்டி வச்சாச்சு. ஸோ முதல்ல கடாய அடுப்பில் வைத்துக் கொள்ளவும். ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஆயில் வந்து நீங்க எந்த ஆயில்னாலும் ஊத்திக்கலாம். கடலெண்ணெயோ, நல்லெண்ணெயோ இல்லைன்னா குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊத்திக்கோங்க. அவ்வளோதான். ஆயில் சூடான உடனே நான் இங்கே பாருங்களேன் பச்சை மிளகா வச்சுருக்கேன். எப்போவுமே என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பச்சை மிளகா மட்டும் டக்குன்னு போட்டோன்னே தள்ளி நின்றுக்கோங்க, இல்லை வெடிச்சிரும். சரியா? நான் ஒரு 8 பச்சை மிளகாயிலேருந்து 10 கிட்ட வச்சுருக்கேன். குட்டி குட்டி மிளகா. இல்லைன்னா டப் டப்புன்னு மேலே வெடிச்சு வந்துடும். ஸோ பக்கத்தில் நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. கூடவே கட்டாயமாக பூண்டு போடணும். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதையும் அது கூட போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெண்டையும் போட்டுக்கோங்க. நான் வந்து மீடியமில் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பெருசு பெருசாகவே வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அதெல்லாம் வைக்கும்போது காஞ்ச மிளகா தான் போடுவாங்க. எல்லாருமே போடுறது காஞ்ச மிளகா, இல்லை வதக்கும் போது சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். பச்சை மிளகா போடுவேன். பச்சை மிளகா போட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி இங்கே பாருங்கள், மிளகா வந்து வதங்குறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது எடுத்துருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து நீங்கள் அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சட்னிலாம் நம்ம வந்து செஞ்சோன்னா அன்றைக்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி சட்னி செய்யும்போது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இது லைட்டாக வதங்கட்டும். இது வதங்கி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி வந்து அதாவது மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 போட்டிங்கன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இது வந்து நைட் டின்னர் செய்கிறேன். காலையில் தான் நான் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் மாவு எப்படி அரைப்பேன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு சேர்த்து நாங்கள் அரைச்சி வச்சுருவோம். இந்த மாதிரி பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருவேன். நீ காலையிலேயே மாவு அரைச்சி வச்சாச்சு. அது பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிச்சு. ஒரு 10 o'clock நம்ம அரைச்சி வச்சுருப்போம். இப்போ வந்து ஒரு 8:30 ஆகுது. மாவு இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். யாருக்குமே வராது. எல்லாருமே நீங்கள் வந்து இந்த மாவோட அளவுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் உளுந்து போடுவீங்க. பட் நான் அப்படி போடவே மாட்டேன். எனக்கு வந்து 7 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து, 6 டம்ளர் வந்து இப்போ அரிசி போட்டுருவேன், 1 டம்ளர் பச்சரிசி. அப்படி தான் போட்டு இது வரைக்கும் நான் அரைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா தான் எனக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கட்டியாக அரைச்சி வைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சி வைப்பேன். அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இட்லி பாத்திரத்தையும் நம்ம சைடில் நம்ம சைட் பை சைடாக இட்லியும் நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் மாவு சூடாகட்டுங்க. பாருங்க, இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி உள்ள போட்டுருங்க. எப்போவுமே வெங்காயம் தக்காளி நமக்கு வதங்கணும்னு சொன்னாலே கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா ஈஸியாக வந்து வதங்கிடும். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து நிறையா நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், எங்கள் அம்மாலாம் இட்லி வந்து கட்டாயமாக அந்த துணி வச்சு தான் விற்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து அந்த துணியை எடுத்துகிட்டு திரும்ப துணியை கழுவுறது அது ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் லைட்டாக போட்டு பண்ணிட்டு மாவு பாருங்களேன், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் வச்சுருப்பேன். எப்போவுமே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கரெக்டாக வரும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாவு நம்ம வைப்போம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் என்னை பார்த்துட்டு எங்கள் வீட்லேயே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க 7:1ன்னு. ஆனால் எல்லோரும் வரலம்பாங்க. பட் எனக்கு அந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். 6 டம்ளர் அரிசி, அதாவது நம்ம டிஃபன் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி ப்ளஸ் 1 டம்ளர் உளுந்து. ஓகே, இப்போ இதுவும் வேகும். நமக்கு வந்து சட்னியே நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வேலையை வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். என் வேலை எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டைம் ரொம்ப நான் எடுக்கவே மாட்டேன். ரொம்ப நேரம் உட்காந்து செய்கிற கிச்சனுக்குள்ள அப்படி வேலை பார்க்குறதே இருக்காது. ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம வந்து இங்கே பாருங்களேன்,
இதில் உங்கள் கையில் வெறும் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கொத்தமல்லியும் புதினாவும் இருந்தால் அதை மாதிரி போட்டுக்கோங்க, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கடைசியில் இறக்கும் போது லைட்டாக அதனால் நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் 2-3 புதினாவையும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஏன்னா கடைசியில் ஒரு தாளிக்க வர செய்வோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இது உடம்புக்கும் நல்லது, நமக்கு டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் வந்து புதினா கொத்தமல்லி வதங்கக்கூடாது, ஜஸ்ட்டு லைட்டாக இந்த சூட்லேயே வந்து நல்லா உங்களுக்கு வதங்கிடும். இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இந்த சூட்லேயே நம்ம வந்து போட்டு மிக்சியில் அடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. சூப்பரான நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு, இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் இதை ஃபேனில் வந்து வச்சுட்டு வந்திருந்தேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு பார்த்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நான் இட்லியுமே வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அது ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்குலாம், ரொம்ப டைம் எடுக்காது. ஆஃப் பண்ணியாச்சு. மிக்ஸி அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். மிக்சியில் என்னடா பண்ணணும், உள்ளே இருக்க அந்த வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு, நீங்கள் தாளிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் தாளிச்சிக்கலாம், சூட் பண்ணிட்டு. வேறு இதுக்கு எதுவுமே போட வேண்டாம். ஓகே, கடுகும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து வாசனைக்காக தான், ஏன்னா நல்ல காரம் நமக்கு ஏற்கனவே நிறையவே போட்டாச்சு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணி வச்சு இதில் வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்றி கலக்க வேண்டாம், நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு பண்ணிடுங்க. நம்மளுடைய சட்னி எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து இந்த புதினா கொத்தமல்லிலாம் போட்டுக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி வந்து நீங்களாம் வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்றவங்களாம் 4 இட்லி சாப்பிடுவீங்க கன்ஃபார்மாக. நீங்கள் இதே மெத்தடில் நான் சொல்லி தந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது தக்காளி ஒரு சிலர் பிடிக்காது, தக்காளி எடுக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். 2 செகண்ட் மட்டும் போட்டுட்டு ஸ்டவ்வை இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி எடுத்து ரெடி ஆகிடுச்சு, அது சாப்பிட்டு பார்த்துலாம். இப்போ நமக்கு வந்து இட்லியும் அப்போதே அவிஞ்சிச்சு. ஸோ நம்ம இட்லி எடுத்துகிட்டு அப்படி இது வந்து ஒரு இட்லி சாப்பிட்றவங்க கட்டாயமாக நீங்கள் 3 இட்லியாவது சாப்பிடுவீங்க. நான் செஞ்ச அதே மாதிரி வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு இட்லி இருக்கும். இட்லியை பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா, எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக, இந்த மாதிரி தான் நம்ம வீட்டு இட்லி இருக்கும். ஓகே, சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து எனக்கே அவ்வளோ பிடிக்கும், கொஞ்சமாலாம் தொடக்கூடாது. சமசூப்பராக. நீங்கள் பார்த்த உடனே நிறையா பச்சை மிளகா போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிப்பீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்குது காரம்லாம். பச்சை மிளகா வேண்டாங்கிறவங்க கட்டாயமாக காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ரெட்டிஷாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு க்ரீனிஷாக இருக்குது, ரொம்ப ரெட்டாக இல்லாமல். அங்கே என் மருமகன் வந்து பார்த்துட்டே இருக்கான், என்னடா அத்தை இவ்வளோ நேரம் இன்னும் சாப்பிட்டுட்டே அப்படிதானே. அவளுக்கு இப்போ சாப்பிடணும்னு தோணலாம். சூப்பராக இருக்குது, கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.